பேரலைஸ் வந்தவங்க, பக்கவாதம் வந்தவங்க ஒரு சில மண்டலத்தில் இவர் சொல்கிற மூலிகை சாப்பிட்டா சரியாகன்றார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எத்தனை வருஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டோட நான் சொல்கிற மூலிகை சாப்பிட்டா ஒரு சில மண்டலத்தில் சரியாயிடுன்றாரு. பக்கவாதத்தை சரி பண்ணக்கூடிய மூலிகைகள் நிறையா இருந்தாலும் இவர் சொல்கிற மூலிகை ரொம்ப ஸ்ட்ராங்காக அழுத்தமாக சொல்கிறாரு. குழந்தை இருக்கு பாருங்க, குழந்தைங்க. ஆமாம், இந்த குழந்தை வந்துங்க இப்படி கட்டை இளங்குழந்தை கிள்ளிக்கணும். இப்படி கிள்ளிங்கய்யா, ஒரு சின்ன நெல்லி, அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டையாக இந்த குழந்தை வந்து அரைச்சிக்கணுங்க ஐயா. இந்த குழந்தை அரைச்சிக்கணுங்க. என் கையில் இருக்கு பாருங்க, இதுதான் குழந்தை. இது அரைச்சிக்கணுங்க. இது அரைச்சிங்க காலையில் வெறும் வயிற்றுல பல்லு விளக்கணுன்னு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா ஒரு மண்டலம் சாப்பிட்ணுங்க. எவ்வளோ வரிய பக்கவாதமாக இருந்தாலும் குணமாயிரும். ஒரு 40 நாள் தொடர்ந்து எடுக்கணும், விடாமல் எடுக்கணும். ஆனால் பச்சை மூலிகை தான் எடுக்கணும். பச்சை மூலிகை எடுக்கணும். ஓகே ஓகே. இது காய் வச்சு பொடி செஞ்செல்லாம் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் எடுக்கலாம். ஆமாம், பச்சையே சாப்பிடும். பச்சையாக சாப்பிட்டா கேட்கும். பக்கவாதம் வந்த எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. புரசை மரம் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக கிடைக்கும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. ஐயா, இன்னைக்கு பக்கவாதம் வந்துருச்சுன்னா எதிரிக்கு கூட அந்த பக்கவாதம் வரக்கூடாதுன்னு. ஆமாம், ஏன்னா அவங்களுடைய வேலையை அவங்களே செய்ய முடியாது, மற்றவங்களை எதிர்பார்த்துருக்கணும். இதனால நிறைய மனக்கசப்புகள் வரும். எவ்வளவு நாளைக்கு செய்யுது அப்படின்ற அந்த எண்ணம் கூட ஒரு சிலருக்கு வந்துடும். இந்த பக்கவாதத்தை சரி பண்ணக்கூடிய மருத்துவ முறைகள் நிறைய இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி அந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம், வர்மா ட்ரீட்மெண்ட் பண்றதா இருந்தா பண்ணிக்கிட்டோம், பிசியோதெரபி பண்ணிட்டோம். ஆனா நான் சொல்ற மூலிகைகள் ஒரு சில மண்டலம் எடுத்தாவே சரியாகுதுன்னு சொல்றீங்களே, அது என்ன மூலிகை, எப்படி சாப்பிடணும்? ஐயா இதாங்க ஐயா புரசை மரங்க. நண்பர்களே, என் கையில் இருக்கிறது தான் புரசை மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம். புரசை மரமா? புரசை மரங்க. ஓகேங்கய்யா, புரசை மரங்க. புரசை இல்ல, இதுல வந்துங்க இந்த குழந்தை இருக்கு பாருங்க, நான் கிள்றேன் பாருங்க. குழந்தை இருக்கு பாருங்க, குழந்தைங்க. ஆமா, இந்த குழந்தை வந்துங்க இப்படி கட்டை இளங்குழந்தை கிள்ளிக்கணும். இப்படி கிள்ளிங்கய்யா, ஒரு சின்ன நெல்லி, அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டையா இந்த குழந்தை வந்து அரைச்சிக்கணுங்க ஐயா. இந்த குழந்தை அரைச்சிக்கணுங்க. என் கையில் இருக்கு பாருங்க, இதுதான் குழந்தை. இது அரைச்சிக்கணுங்க. இது அரைச்சிங்க காலையில் வெறும் வயிற்றுல பல்லு விளக்கணுன்னு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா ஒரு மண்டலம் சாப்பிட்ணுங்க. எவ்வளோ வரிய பக்கவாதமாக இருந்தாலும் குணமாயிரும், குணம் கிடைக்குங்க. ஆமாங்க. இது மறைச்சு வச்சு நம்ம என்ன பிரயோஜனம் பண்ண போறாங்க சொல்லுங்க? மறைச்சு வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆமாங்க. நான் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறதுக்காக நான் இது சொல்றேங்க ஐயா. இது வந்து எல்லாரும் ஒழிச்சு வச்சு வந்து வைத்தியர்லாம் நம்ம வாழ்வாதாரத்தை இந்த வைத்தியர் இது பண்றாரு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நான் அப்படி இல்லைங்க, எல்லாத்துக்கும் ஓப்பனா வெளிப்படையா சொல்லிடுங்க ஐயா. இது வந்து இந்த வாதத்தை குணப்படுத்துற சக்தி இந்த புரச மரத்துக்கு. தொடர்ந்து ஒரு மாசம் ஒரு மண்டலம் 48 நாள் சாப்பிட்டாங்கன்னா குணமாயிருங்க ஐயா. அடேங்கப்பா. ஆமாங்க ஐயா, இது சாப்பிடும்போது என்ன மாதிரியான பத்தி முறைகள் அவங்க கடைபிடிக்கணும்? சிக்கன் மட்டன் சாப்பிடக்கூடாதுங்க. நான்வெஜ் எடுக்கக்கூடாது. ஓகே. வேற அகத்திக்கீரை, பாவக்காய், அதாங்க சிக்கன் மட்டன், அகத்திக்கீரை, பாவக்காய், மொச்சக்கொட்டை, கருவாடு, கத்திரிக்காய், பத்தி இருக்கும், புளி இது மாதிரி எடுக்காம நார்மலான உணவா எடுக்கணும். ஓகே. ஐயா, இப்போ இது எடுக்கும்போது முன்னாடி அவங்க எடுக்கிற அந்த மருந்து, மாத்திரைகள், பிசியோதெரபி, வர்மா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா? எல்லாமே எடுக்கலாம், தாராளம் எடுக்கலாம். ஒருவேளை இதை சாப்பிட்றதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? எந்த சைடு எஃபெக்டும் வராதுங்க. எதுவும் வராது. ஐயா, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷமெல்லாம் அவங்களுக்கு பேரலைஸ் வந்து பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையா இருக்காங்க, இல்லை உக்காந்துட்டு இருக்காங்க, இல்லை காலை இழுத்துட்டு நடக்கிறாங்க, நடக்க முடியாமல் நடக்கிறாங்க, ஸ்டிக் வச்சு நடக்கிறாங்க, வாக்கர் வச்சு நடக்கிறாங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு அவங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டோட பிசியோதெரப்பியோட இந்த புரசை மரத்துடைய இந்த கொழுந்தை எடுத்து தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு பலன் அளிக்குமா? அவங்க சரியாகுவாங்களா? சரியாயிருவாங்க. ஒரு 40 நாள் தொடர்ந்து எடுக்கணும், விடாம எடுக்கணும். ஆனா பச்சை மூலிகை தான் எடுக்கணும். பச்சை மூலிகை எடுக்கணும். ஓகே. இது காய் வச்சு பொடி செஞ்செல்லாம் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் எடுக்கலாம். ஆமா, பச்சையே சாப்பிட்டா கேட்கும். ஏன்னா நண்பர்களே, நான் கேட்க வேண்டிய கேள்விகள் சரியா கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால பக்கவாதம் வந்த எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. புரசை மரம் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக கிடைக்கும். ஐயா, இப்போ பக்கவாதம் எதனால் வருது நம்ம நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கோம். ஆமாங்க. பிபி அதிகமாயிருது, அதனால பக்கவாதம் வரும். அதே மாதிரி கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் வருது, அதனால பிபி ஆயிருது, அவங்களுக்கும் பக்கவாதம் வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிபி இருக்குதுன்னு தெரியாம அப்படியே விட்டுடுவாங்க. அவங்க ஏதோ ஒரு டென்ஷன் ஆகுறாங்க அப்படின் போது அந்த மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டு பிளாக் ஏற்பட்டு இல்லை அந்த நரம்பு நாளங்கள் வெடிச்சு அவங்களுக்கு பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இல்லை நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணே இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு பிபி இருக்க தெரியல, ட்ரிங்க்ஸ் பண்ணே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் பக்கவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா உணவியல் மாதிரி மாறி போச்சு, வாழ்வியல் மாதிரி மாறி போச்சு, அதிர்ச்சியான செய்தி ஏதோ ஒன்று கேட்டதுனால நரம்பு நாளங்கள் மூளையில் இருக்கிறது வெடிச்சு பிளட் கிளாட் ஆகுது. இப்போ அந்த பிளட் கிளாட் ஆவனதை
கரைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கா? இருக்குங்க. இருக்கு. ஓ ஐயா, இது எவ்வளவு பேருக்கு நீங்க கொடுத்துருப்பீங்க? இது ஒரு 1000 பேருக்கு மேல கொடுத்துட்டீங்க. குணம் பண்ணியிருக்காங்க, குணமாயிருக்காங்க. ஆமாங்க. வரப்போற வீடியோவில் அவங்களை காமிக்க முடியுமா? காமிக்கலாம், கண்டிப்பா காமிக்கலாங்க. நண்பர்களே, பேரலைஸ் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இப்போ அந்த காரணங்கள் எல்லாம் நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஓகே, பக்கவாதம் வந்துருச்சு, நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட இந்த புரசை மரத்துடைய கொழுந்தை தொடர்ந்து ஒரு சில மண்டலங்கள் நீங்க எடுத்துட்டு வரும்போது நிச்சயமாவே பலன் தெரியும். அதுல இருந்து நீங்க வெளியே வந்துட முடியும். இது சரியாயிடும் சொல்றாரு. இது நிறைய பேருக்கு கொடுத்துருக்கணும்னு சொல்றாரு. கண்டிப்பா பச்சை மூலிகை பயன்படுத்தினா தான் வேலை செய்யணும்னு சொல்றாரு. அதனால நிச்சயமா இதை பயன்படுத்தி பாருங்க. ஒருவேளை சித்த டாக்டர்கள், சித்த வைத்தியர்கள் இருந்தாலும் இந்த மூலிகை வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காரு, அனுபவம் வாய்ந்து அதை கொடுத்துருக்கிறதுனால நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று, ஆண்மை குறைபாடு உள்ளவங்களுக்கு இது மிக சிறப்பாக வேலை செய்யும். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று, அடிக்கடி யூரின் சொட்டு மூத்திரமாக போகுது, யூரின் வந்து கடுக்குது, மஞ்சள் கலராக போகுது, யூரின் சூடாக போகுது, உடல் உஷ்ணமாக இருக்குன்றவங்களுக்கும் இது மிக சிறப்பாக வேலை செய்யும். அது உங்களுக்கு தெரியும். அந்த பிசினை எப்படி எடுக்குதுன்னு பிசின் தான் கேட்கும். அந்த பிசின் எப்படி வேலை செய்யும் உங்களுக்கு தெரியும். அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஐயா, ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல் மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த மூலிகையை நிச்சயம் பயன்படுத்தி பாருங்க. ஐயந்தாங்க ஐயா, உங்களுடைய மூலிகை நீங்களே வச்சுக்கோங்க. நிறைய மக்களுக்கு இது மாதிரி கொடுத்து கண்டிப்பா குணப்படுத்துங்க. ஏன் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.